வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்வாடிஸ் பண்ணுற ஃபுல்கா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உப்பு, அப்புறம் தண்ணி. இப்போ 1/2 கிலோ மாவுக்கு வந்து 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசையணும், சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்களெல்லாம் அமர்த்தி விட்டோம் அப்படின்னா நம்ம விரலில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து கையால் வந்து இந்த மாதிரி அமர்த்தி விடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அமர்த்தி விடணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா அமர்த்தி எடுத்துட்டேன். இந்த மாவு வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க மாவு. இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே பண்ணிடலாம். இந்த மாதிரி நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு அளவுக்கு எடுத்து நல்லா கையால் இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கலாம். அமர்த்தி விட்டு கோதுமை மாவில் போட்டு எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஒட்டவே செய்யாது. ஒரு தடவை வந்து நம்ம கோதுமை மாவு தொட்டுக்கிட்டால் போதும். கல்லுலையும் ஒட்டாது, இந்த தேய்க்கிற இந்த ஸ்டிக்லையும் ஒட்டாது. இது வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சிக்கணும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி குடியிருந்த வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு மார்வாடிஸ் இருந்தாங்க. அந்த அக்கா பேர் தேசு தேவி. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதில் 10 சப்பாத்தி நம்ம தேய்ச்சி வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதே நீங்கள் ஆயில் ஊற்றி சுடுதண்ணிலாம் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், நான் மேலே பச்சை மாவு கூட தூவலை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் நம்ம. இப்போ கல் சூடாகிடுச்சு. நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி வச்சதை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 9லேருந்து 10 செகண்டில் வந்து நம்ம மாற்றி போட்டுறணும். ஃபஸ்ட்டு கல்லில் போடுறோம் இல்லைங்களா, போட்டு 9லேருந்து 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம மாற்றி போட்டுறணும். இப்போ 10 செகண்ட்ஸ் ஆச்சு, நம்ம மாற்றி போட்டாச்சு. மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரி கார்னரை வந்து நல்லா அமர்த்தி விடணும். இந்த மாதிரி நீங்கள் தோசை கரண்டி வச்சும் வந்து அமர்த்தி விடலாம், இல்லைன்னா சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து அதை வச்சும் அமர்த்தி விடலாம். இந்த மாதிரி கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து மேலே வந்து பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மாற்றி போட்டுறணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு அதே மாதிரியே கார்னரை வந்து நல்லா அமர்த்தி விடலாம். நீங்கள் அமர்த்தி விடும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி ஃப்ளஃபியராக வரும். இது நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும்.
அதுக்கு நான் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அது கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து போட்டு ஒரு 10 செகண்டில் வந்து நம்ம இப்படி லைட்டாக சுற்றி விட்டுட்டு ஒரு 10 செகண்டில் வந்து நம்ம மாற்றி போட்டுறணும். இந்த சப்பாத்தி சொல்லிக் கொடுத்த அந்த அக்கா வந்து தேசிய தேவி அவங்க நேமு. அவங்க வந்து நார்த் இந்தியன் ஃபுட் எது பண்ணாலும் எனக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற என்ன ஃபுட்டாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுற ஸ்நாக்ஸ் எதுனாலும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம் நாங்கள் 2 பேருமே. இப்போ பாருங்கள் மேலே வந்து பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா நம்ம மாற்றி போட்டுடலாம். நல்லா ஃப்ளஃபியராக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து ஈவினிங் வரைக்கும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 சப்பாத்திக்கு இடையில் வந்து நெய் தடவிக்கணும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி இப்படி 2 சப்பாத்தியும் வந்து கையால் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. மேலே உள்ளது பாருங்கள், தனியாக ஒரு லேயர் மாதிரி தனியாக வந்திருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 சப்பாத்திலையும் நெய் தடவிக்கலாம். 2 சப்பாத்தியாக எடுத்து இந்த மாதிரி நெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து சாஃப்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியராக எப்படி தனியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.